Hi, hello everyone. This is your JK. Welcome to Closing Bell, 19th February 2026. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே இன்னைக்கு ஃப்ரீ ஃபாலுங்க. கிராவிட்டி இருக்குன்றதை ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் நல்லா ஃபாலு. இதில் என்ன மெயின் ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸ் ஈரான் வார் டென்ஷன் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் அது அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் வெல் அஸ் குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே நல்லா டாப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே இறங்கல. பட் இந்தியன் மார்க்கெட் மட்டும் அவ்வளோ இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபால் ஆகிருக்குது. ஆஸ் வெல் அஸ் நான் டெக்னிக்கலாக எனக்கு சொல்லியிருந்தேன், புல்லிஷ் அண்ட் கல்ஃபிங் வச்சு ஃபாலோட் பை புல்லிஷ் பின்பார் ஃபார்ம் பண்ணியிருந்தது. இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் சைன். ஆஸ் வெல் அஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்துட்டு புல்லிஷ்கான சைன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு மார்க்கெட் கிராஷ் ஆகிருச்சு. கிராஷ்ன்றதை விட ஒரு இன்ட்ராடே வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிக் ஃபால் தான் அது. இன்னொன்று என்ன அப்படின்னா யூஎஸ் ஈரான் வார் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஓகே நம்ம வந்துட்டு இந்த ரீசன் அந்த ரீசன் சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வந்துட்டு பாசிபிள் இல்லைன்னு தான் தோணுது. அதனால் மட்டும் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்றது என்னால் அந்த ஒப்பீனியன் என்னால் எடுத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அப்படி இருந்திருந்தால் ஏஷியன் மார்க்கெட்ஸும் ஃபாலோ ஆகிருந்துருக்கணும், யூஎஸ் மார்க்கெட்ஸுக்குமே ரியாக்ட் ஆகிருந்துருக்கணும். பட் நம்ம மார்க்கெட் மட்டும் ஏன் ரியாக்ட் ஆகிருக்கணும் அதுக்கு? ஓகே, ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு க்ரூட் ஆயில் நல்லா சர்ஜ் ஆகிருக்கு, இது ஒரு ரீசன் இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்துட்டு நெட் பையர்ஸ் அரௌண்ட் 1000 crores கிட்ட நேற்று பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு புலிஷுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தது. பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு சடன் ஃப்ரீ ஃபாலு. இது மேனிப்புலேஷனா இல்லை என்ன நியூஸு எதுவுமே தெரியல. ஸோ எப்போவுமே என்னென்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதை வந்துட்டு ஒன்று ஹெஜ்டு ட்ரேட்ஸாக எடுங்க, இல்லைனா ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு உங்களுக்கான ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மென்டல் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணது வரைக்கும் அந்த ட்ரேட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேங்களா? இன்னைக்கான லெசன் மார்க்கெட்டில் நமக்கு அதுதான். ஸோ இன்னைக்கு செல்லர் ஓகே, கால் செல்லருக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். பட் போத் த சைட் பீப்புள் இன்னும் ஷார்ட் ஷாங்கில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட் ஸ்டார்டில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓவரால் இந்த மந்தே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தே செம வாலட்டிலிட்டியாக இருந்திருக்குது. ஒரு இதுவே இல்லை, ஒரு ப்ராப்பராக ஒரு கேண்டில்ஸே இல்லை. ஒரு நாள் ஃபிப்பு தேர்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4% கிட்ட கேப் அப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபிப்பு 13 கிட்ட ஒரு மூமெண்ட் கேப் டவுன் ஆச்சு இந்த இன்ஃபோசிஸ் நியூஸ்னால. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஃபாலு. ஸோ இதுக்கெல்லாமே என்ன ரீசன்ஸுன்றதே ப்ராப்பராக சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் இந்தியா விக்ஸ் வந்துட்டு ஷூட் அப் ஆயிடுச்சு, ஏன்னா மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆனதுனால. ஸோ ஓகே, வே ஃபார்வர்ட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கன்சால்டேஷன் ரீஜன் ஆகுதா இல்லையா என்னன்றதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும். எஃப்ஐ கண்டிப்பாக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செல் தான் பண்ணியிருந்துருப்பாங்க. டேட்டா நேரம் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, பொசிஷன் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ஃபிப்பு மந்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிப்போட ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஆஃப்டர் பட்ஜெட் வந்துட்டு தேர்டு வந்துட்டு நல்லா கேப் அப் ஆச்சு 4%. அப்புறம் வந்துட்டு ஃபிப் 13 வந்துட்டு இன்ஃபோசிஸ் ரியாக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபால் ஆச்சு. என்ன ரீசனே தெரியல. நவடேஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அந்த ரவுண்ட் நம்பர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது ரவுண்ட் வேல்யூனா அந்த ரவுண்ட் வேல்யூ ஃபிகர் இருக்கும் இல்லையா, 25,000, 25,500, 26,000 இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர் இருக்கும்ல. இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் 25,500க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஓகே, 25,500 வந்துட்டு ஒரு ஓவரால் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிப் 13 ஐ திங்க் ஸோ நிஃப்டி வந்துட்டு 25,500 கீழே டேராக க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,500க்கு மேலே அகைன் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 25,000க்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே, இது வந்து நம்ம வந்துட்டு புல்லிஷ் வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 25,500 ரைட் காலை ரைட் பண்ணுறது, புட்டை ரைட் பண்ணுறது, 25,000 புட் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? மேல் சைடில் வந்துட்டு 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அதை ரைட் பண்ணி இருந்திருப்பாங்க கால் ஆப்ஷனை. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்பர்ஸே ஃபெயில் ஆயிடுச்சு. நம்பர்ஸ் இந்த சென்ஸ் இந்த ரவுண்ட் வேல்யூ ஃபிகர்ன்றதே ஃபெயில் ஆயிடுச்சு. 25,000 வந்துட்டு திடீர்னு 25,500 வந்துட்டு பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கிது, மறுபடியும் டவுன் சைட் கீழ் பண்ணி க்ளோஸ் வைக்கிது, மறுபடியும் மேலே க்ளோஸ் வச்சுது. இப்போ அகைன் இன்னைக்கு வந்துட்டு 25,500 பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் அகைன் போயிட்டு வந்து 25,500 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்னா நாளைக்கு அகைன் ஆப்போசிட்டில் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. வித்தவுட் நியூஸ் ரியாக்ட் ஆகிறது தான் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது சம்திங் சஸ்பீஷியஸ்ன்ற மாதிரியே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு குளோபல் லெவலில் ஒரு இம்பாக்ட் ஏதாச்சும் ஒரு நடந்துட்டு இருக்கு, எக்கனாமிக்கலாக ஒரு ரெசெஷன் நடக்குது, இல்லைனா வார் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்சர்டினிட்டி மார்க்கெட்டில் நடக்கும்போது இது ரியாக்ட் ஆனால் ஓகே இட்ஸ் அக்செப்டபிள். ஓகே இந்த மாதிரி நடக்குது, அதனால மார்க்கெட் வந்து இப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் எதுவுமே நியூஸே ரியாக்ட் ஆகாமல் இன்னைக்கு அதுவும் டெக்னிக்கலாகவே வந்துட்டு நல்ல ஒரு புல்லி ஷைன் வச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து 1.5% ஃபால் ஆச்சு. நம்மளால் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே நான் நிறைய பேர்கிட்ட எப்போவுமே என்னோடய கிளாஸ் வரவங்கள்கிட்ட இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒரு விஷயம் தான். எப்போவுமே வந்துட்டு ஹெட்ஜ் ட்ரேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஐதர் இட் மே பி டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட், வாட் எவர். ஆனால் ஒரு ஸ்ப்ரெட்டில் இருக்கும்போது தான் வந்துட்டு நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுதான் மேக்ஸிமம் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வெர்டிகல் ஸ்ப்ரெட்ஸ் கைண்ட் ஆஃப் வெர்டிகல் ஸ்ப்ரெட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுதான் ரிஸ்க், இதுதான் ரிவார்டு, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு ஏ டு Z தெரிஞ்சிடும். வேற நான் முன்னாடி BTC USD ட்ரேட்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் நேக்கடாலாம் நினச்சி பாருங்கள். இன்ஃபேக்ட் நானுமே வந்துட்டு ஓடிஎம் கால் செல் பண்ணியிருந்தேன், ஓடிஎம் புட் செல் பண்ணியிருந்தேன் நிஃப்டியில். இப்போது ஓடிஎம் கால் ப்ராப்ளம் கிடையாது. எனிவே நான் என்ன லிமிடெட் ப்ராஃபிட் தான். ஏன்னா நான் என்ன ப்ரைஸ் செல் பண்ணியிருந்திருக்கணும் அதுலேருந்து மேக்ஸிமம் 0 ஆச்சுன்னா அதுதான் என்னோடய ப்ராஃபிட், தெரியுதுங்களா? ஸோ ஆனால் கீழ் சைடில் புட்டு ரைட் பண்ணியிருந்திருப்பல அது இன்றைக்கி டிராஸ்டிக்காக ஏறி இருந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் கவர் பண்ணணும் அந்த லாஸை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப அன்சர்டினிட்டியாக இருந்திருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கெலாம் வந்துட்டு ஃபுல் டே வந்துட்டு மார்க்கெட்டில் உட்கார மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். எப்போவுமே வந்துட்டு நான் வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடே பர்சன் கிடையாது. ஐம் ஏ பொசிஷனல் ட்ரேடர். பொசிஷனல் ட்ரேடர்னும் போது நான் வந்துட்டு ஒரு ரீஜன் எடுத்துப்பேன். அதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட், லேடர் ஸ்ப்ரெட்டு, ஷார்ட் ஸ்டாடல் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அயன் கவுண்டர், பேன் இந்த மாதிரி ரிசர்ச் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னாலே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பராகவே வந்துட்டு நிற்க கிடையாது. ஈவன் ஆல்கோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்குமே இது வந்து ஒரு டஃபஸ்ட் மந்தாக தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் பையர்ஸுக்குமே ஒரு டஃபஸ்ட் மந்த்து, செல்லர்ஸுக்குமே டஃபஸ்ட் மந்த். இவ்வளோ வாலட்டிலிட்டி, அதுவும் லோ விக்ஸில் இருக்கும்போது இவ்வளோ வாலட்டிலிட்டி வந்து யாருமே எதிர்பார்க்க கிடையாது. ஸோ வாட் நெக்ஸ்ட் என்னன்னா இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும், கொஞ்ச நாள். ஏன்னா அது என்ன ரீசன், எதுக்காக என்ன ஃபாலோ ஆச்சுன்னு தெரில. ஓகே ரிலையன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி 1.2% ஃபாலோ இருந்தது. பட் அது ரீசனான்றது ஓகே அது வந்துட்டு நிஃப்டியில் வந்து வெயிட்டேஜ் அதிகமான உள்ள ஸ்டாக்கு. ஓகே நிஃப்டி ஃபாலுக்கு அது ஒரு ரீசன் தான். ஓகே பட் ஆனால் ஆஸ் வெல் அஸ் அதே ONGC ஆயில் கேஸ் பார்த்தீங்கன்னா 3% ஷூட் அப் ஆயிருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஐ திங்க் இந்த ஈரான் US இஷ்யூ மட்டுமே ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்றது கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எடுக்கிறதா இருந்தால் பொசிஷன் சைசிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் only, not for your trades. Consult your financial advisor before taking any positions. Thank you.